Hey guys, welcome back to our channel She Cooks Yummy. இன்னைக்கு ஒரு யம்மியான சூப்பர் டேஸ்டான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 grams டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அது கூட 100 grams அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இதை நல்லா கூல் டவுன் ஆகட்டும், அது வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேவை நல்லா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நல்லா லைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ப்ரௌனி டின்னில் நல்லா ஒட்டி அப்புறம் ப்ரௌனியே டீமோல்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர், மைதா, இது ரெண்டத்தையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லை. கொக்கோ பவுடர், மைதா, இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எக் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப நல்லா ஃபோமியாக வரணும்ல, ஜஸ்ட் அது மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். அது கூட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஓடிஜி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு, இப்போ கிரானுலேட்டட் சுகர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணணும். சுகர் நல்லா கரையக்கூடாது. நெக்ஸ்ட்டு சாக்லேட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நமக்கு பீட்டர் தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ ஒரு ஸ்பேட்சில் எடுத்து சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், லம்ஸ் இல்லாமல். இந்த ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஹேண்ட் விஸ்கர் இருந்தால் அதுலேயுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌனி நான் செய்கிற ப்ரௌனிலேயே இந்த பெஸ்ட் எவர் ப்ரௌனின்னு சொல்லுவேன். அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் இந்த ப்ரௌனி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்மூத்தாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, லம்ஸ் இல்லாமல். இது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டின்னில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கியூவர் வச்சுட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 minutes பேக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் 30 to 35 minutes கூட ஆகும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. மேலே பாருங்கள் க்ரிங்கிள் டாப் இருக்குது. ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த எட்ஜில் கொஞ்சம் எட்ஜில் மட்டும் ஸ்டிக் ஆகிருக்கணும் சாக்லேட், அதர்வைஸ் வேறு எங்கேயும் ஒட்டக்கூடாது. அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனி. இப்போ பாருங்கள், சைட்ஸ் எந்த மாதிரி ஒட்டியிருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. நான் ஃபுல்லாக ஆற விடலை. கொஞ்சமாக ஒரு சூடு இன்னும் இருக்குது. 90% தான் ஆறி இருக்குது. அதுக்குள்ளவே என்னோடய கிட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமாக கட் பண்ணித்தாங்கன்னு. ஸோ அதனாலவே நான் கொஞ்சம் சூடோடவே கட் பண்ணுறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ரௌனியை கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். நடுவில் சுடு தண்ணி நல்லா அதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் க்ளீனாக இருக்கும் பீசஸ். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்பேச்சுலா அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக ஸ்டிக் ஆகாது.
இப்போ பாருங்கள், இந்த நைஃப் பாருங்கள், இதிலே கொஞ்சம் வந்து ஒட்டியிருக்கு. நான் நடுவில் சுடு தண்ணியில் வந்து டிப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்டிக் ஆகிருக்குன்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். அதுவே நான் பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர் இருக்கு இல்லையா, அதில் நான் எடுக்கிறேன். அதில் பாருங்கள், அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை, சுத்தமாக ஒட்டலைன்னு சொல்லலாம். ஸோ நான் அதையே யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சிசிலர் ப்ரௌனியை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். சிசிலர் பிளேட் எடுத்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆவி பறக்க ஹீட் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் ப்ரௌனியை ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இப்போ சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டியான சிசிலர் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.